வணக்கம். கேப்டன் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். கேப்டன் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள், அதையொட்டி பல வீடியோக்களை நான் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு சிறுவன் நெகிழ வைத்தான். உளுந்தூர்பேட்டை, விழுப்புரத்துக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிற கிராமத்துல கேப்டன் அவர்களுடைய புகைப்படத்துக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி பூக்களால் அலங்கரித்து பூக்களால் அர்ச்சித்து 4வது படிக்கிற அந்த பையன் வணங்கிய அந்த காட்சி உண்மையிலேயே என்னைய சிலிர்க்க வச்சிருச்சு. இதை அடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையனுடைய அப்பா கிட்ட நான் பேசினேன். அவர் பேர் ராமச்சந்திரன். அவர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன்கிட்ட, அந்த பையனுடைய அப்பா சிங்கப்பூர்ல இருக்கிற ராமச்சந்திரன் கிட்ட நான் பேசும்போது அவர் சார், எனக்கு எல்லாமே கேப்டன் தான் சார். என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் சார். சார், எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அதாவது என்னுடைய 31வது வயசுல இறந்து போயிட்டாங்க. எனக்கு இப்ப வயசு 40. தாயில்லாத புள்ள தருதலை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சார். ஆனா அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னைய ஒரு அம்மா மாதிரி இருந்து என்னை வழி நடத்தினது கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்கள் தான் சார். அவர் படத்துல வர வசனங்கள் எல்லாமே எனக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம்னு இருக்கேனாக்க, நல்ல மனிதர்னு நான் என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நான் பேர் எடுத்திருக்கேனாக்க விஜயகாந்த் சார் தான் சார் காரணம் அப்படின்னு சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த நண்பர், அந்த தம்பி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சார், விஜயகாந்த் சார் நடிச்ச 156 படம் சார். அந்த 156 படமும் என்கிட்ட இருக்கு சார். 146 படம் கிட்டத்தட்ட நான் கையில வச்சிருக்கேன் சார். ஹார்ட் டிஸ்க்ல பத்திரமா வச்சிருக்கேன் சார். எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு விஜயகாந்த் சாரை பத்தி நினைப்பிடனோ அப்பெல்லாம் நான் அந்த படத்தை ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்பேன் சார். எப்பெல்லாம் நான் சோர்வா இருக்கிறேனோ அப்பெல்லாம் விஜயகாந்த் சார் படத்தை நான் போட்டு பார்த்துருவேன் சார். எப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேனோ அப்பெல்லாம் நான் விஜயகாந்த் சார் படத்தை பார்த்துருவேன் சார். எப்பெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கோமே, உளுந்தூர்பேட்டையில இல்லையே, பொண்டாட்டி பக்கத்துல இல்லையே, பையன் பக்கத்துல இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் விஜயகாந்த் சார் படத்தை போட்டு பார்த்துருவேன் சார். விஜயகாந்த் சார் இறந்து போறப்பெல்லாம் நான் தமிழ்நாட்டில் இல்லையேன்னு அவ்வளவு நான் வருத்தப்பட்டு கலங்கி 4 நாள் நான் சாப்பிடல, தூங்கல சார். அப்படின்னு அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற தம்பி விஜயகாந்த் சாரை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு மிரட்சியா இருந்தது. அதுபோல 2K கிட்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுமா என்னன்னு தெரியல. அந்த 4வது படிக்கிற ரோஷன் அப்படிங்கிற அந்த அவருடைய ராமச்சந்திரனுடைய பையன், அவன் என்னடானாக்க இந்த கர்ணன் பத்தியும் ராமர் பத்தியும் கிருஷ்ணர் பத்தியும் எப்படி கதையா சொல்லி நம்ம அம்மா பாட்டிலாம் நமக்கு சாதம் ஊட்டுவாங்களோ, இவன் ராமச்சந்திரன் என்னடானாக்கா அந்த ரோஷன்கிற குழந்தைக்கு விஜயகாந்த் சொல்லிதான் சாதம் ஊட்டியிருக்கான். அதனால அந்த பையனுக்கு இன்னைக்கு இருக்கிற நடிகர்களை எல்லாம் தாண்டி விஜயகாந்த் அப்படிங்கிறவர் மேலதான் அவனுக்கு அவ்வளவு காதல் உண்டான். அதனால இன்னைக்கு காலையிலேயே எழுந்திருச்சு அந்த நினைவு நாள்ல விஜயகாந்தருடைய படத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு ராமச்சந்திரனுடைய மனைவியும் ராமச்சந்திரனுடைய பையன் அந்த 4வது படிக்கிற ரோஷன் மற்றும் இன்னும் சிலர்லாம் அங்க இருந்துகிட்டு 50 பேர் 100 பேருக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க அந்த நினைவு நாளை ஒட்டி. கேப்டன் தான் பசியாற்றுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா கேப்டனுடைய ரசிகர்கள் இப்படி எங்கெங்கிறதெல்லாமோ இருந்து பசி ஆற்றுகிற விஷயத்த, மனித நேயத்தை விதைத்து கொண்டிருக்கிற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கடல் தாண்டி போனாலும் கூட விஜயகாந்த் தான் எனக்கு ரோல் மாடல். என் வாழ்க்கை நல்லா இருக்குனாக்கா அதுக்கு விஜயகாந்த் தான் காரணம்னு நினைக்கிற அந்த ராமச்சந்திரனா இருக்கட்டும், விஜயகாந்த் சாருடைய அந்த நினைவு நாளையொட்டி அவருக்கு பூமாலைகளால அலங்கரித்து வணங்கிய அந்த 4வது படிக்கிற ரோஷன்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான ராமச்சந்திரன்களாலும் ரோஷன்களாலும் லட்சக்கணக்கான கேப்டன் ரசிகர்கள் தங்களுடைய அன்பை மக்களுக்கு தூவிக்கொண்டே இருப்பார்கள். உணவு தந்து கொண்டே இருப்பார்கள். அன்னதானத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். மக்களோடு மக்களாக அரவணைத்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் சொன்னேன், கேப்டன் புகழ் என்றென்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும். கேப்டன் சாகல. கடவுளுக்கு எப்படி சாவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் கேப்டன் ஒரு மனித கடவுள் தான். மனிதராக அப்படி வாழ்ந்துட்டு போனவர்கள் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி ஒரு மனிதராகத்தான்
நான் கேப்டன் அவர்களை நான் பார்க்கிறேன். இந்த அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னதாக படிச்சிருக்கேன். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதால் தான் ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவை வைத்திருக்கிறார், அம்மாவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க தமிழகத்துல அப்படி அம்மாவ ஸ்தானத்துல ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, ஒரு நண்பன் ஸ்தானத்துல, ஒரு வள்ளல் ஸ்தானத்துல விஜயகாந்த கொடுத்துருக்காரு அப்படின்னு இதன் மூலம் நான் உணர்ந்து சிலிர்த்து போயிட்டேன். அந்த ராமச்சந்திரனுக்கும் அந்த குழந்தை ரோஷனுக்கும் என்னுடைய வணக்கம். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நான் ஒரு கேப்டனை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து 31 வருஷம் ஆச்சு. எனக்கு நல்ல புத்தி, நல்ல எண்ணங்கள், நல்லது செய்யணும், நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு கேப்டனுடைய படங்கள் தான் எனக்கு உணர்த்துச்சு சார். ஏன்னா தாய் இல்லாத புள்ள தருதல்னு சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் தான் சார் என்னை நல்வழிப்படுத்தி நடத்தினார். அதனால் நான் கேப்டனை பற்றி பேசும்போது என் பையன் கேட்பான். அதனால் அவனுக்கும் பிடிக்கும் சார்.